வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கேஎல் லேர்னிங் டிப்ஸு 3 PM ஸ்ரீ சக்தி. என்னோட ட்ரா நம்பர் எழுத மறந்துட்டேன். ஸோ ட்ரா நம்பர் எழுதிருங்க. 13/5/2025 கெஸ்ஸிங். ஸோ மந்த் சார்ட்டு, டெய்லி சார்ட்டு, வீக் சார்ட்டு, அட்வான்ஸ் ஒரு கெஸ்ஸிங்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அட்வான்ஸ் கெஸ்ஸிங் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அட்வான்ஸ் கெஸ்ஸிங் என்னென்னா 5ஆம் தேதிக்கு, ஓகேங்களா? சரி, அது இல்லாமல் நேற்று ஒரு ரிவ்யூ பார்ப்போம். நேற்று ஒரு ரிவ்யூவில் மோசமான சூழ்நிலை கொடுத்துருந்தேன். ஆனால் கமாண்ட் ஒன்று சொல்லியிருந்தேன், என்னோடய கமாண்டை பாருங்கள் அப்படின்னு. அதில் சி போர்டில் 9 டார்கெட் பண்ணியிருந்தேன். அதை சொல்ல மறந்தவைன்னு சொல்லி போட்டு ஒரு கமெண்ட் பண்ணி பின் பண்ணிச்சிருந்தேன். சில பேர் அதில் வந்து ஆனால் அது வந்து கேஎலுக்கா டிஆர்கான்னு கேட்டாங்க. நான் கேஎலுக்குன்னு கொடுத்தேன் அது ரிப்ளை. ஏன்னா இந்த 6 இன்னொரு நாள் 6, இந்த 6 9 மாறுங்கிறத சொல்ல மறந்தனால சி போர்டு 9 ஹையஸ்டான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு 9 கொடுத்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கொடுத்துருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற போர்டெலாம் ஃபெயிலியர் தான். ஆனால் அந்த 9 இருக்குங்கும் போதே நம்மளோட காசு கன்ஃபார்மாக இருக்குன்னு. ரெண்டாவது, இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங்க அதெல்லாம் போட்டுருக்கீங்கன்னா, ஆமாங்க எனக்கு தெரிஞ்ச ட்ராக்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ட்ராக்னு நீங்கள் சொல்லுங்கள் தான் சொல்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற இடத்த தொலைவி எடுத்தது. இது எல்லாம் கன்ஃபார்மா, இதெல்லாம் வெற்றி ஆயிருமா அப்படின்லாம் தெரியாது. எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குங்கிறத கவனித்து பாருங்கள், நல்ல வாய்ப்பாக இருக்கும். சரி, இதை ஏன் திரும்ப நான் மறந்தவேன்னு சொல்லி ஏன் நான் கமெண்டில் கொடுக்கணும் உங்களுக்கு? சரி, தெரிஞ்சிருக்கு 9ங்கிற ஒரு போர்டு கன்ஃபார்ம் தெரிய மாதிரி இருக்குது, அப்போ சி போர்டு 9 கொடுக்கலாம் அப்படின்னு இந்த கமெண்டில் ஒரு 4-5 பேர் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதுதான் சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சதான் உண்மையாக சொல்கிறேன். இல்லைனா அந்த சி போர்டு 9 இல்லைங்கிறத நான் மறைச்சிட்டே போயிருப்பேனே. ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, இது எல்லாம் உண்மையா அப்படின்னா கன்ஃபார்ம் கிடையாது. இருக்கிறதுல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருங்க. ஏன்னா உங்களோட சொந்த மொழியில் நீங்கள் ஜெயிச்சிங்க, வேணான்னு சொல்லலை. இதே நேற்று வந்து விட்டுட்டீங்க, முந்தா நாள் நல்லா ஜெயிச்சிருந்தாங்க, நிறைய பேர் வெட்டியாக இருந்தாங்க, அவரோட. ஆனால் நான் வின்னிங் ஆகிட்டுனா உங்களுக்கு அமௌண்ட் தேவையில்லை வச்சிங்கன்னு தான் சொன்னேன். பெரிய வின்னிங் அவங்க தான் சொல்கிறேன். சரி, ஓகே, எனக்கு தெரிஞ்ச டேக்லாம் சொல்கிறாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணுங்கள், அன்சப்ஸ்கிரைபோட பண்ணிட்டு போங்க, வேணான்னு சொல்லலை. ஓகே, இன்றைக்கான கெஸ்ஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த் சார்ட்டில் ஒரு பெரிய ஒரு சாப்டர் போயிருக்கு. அப்புறம் டெய்லி சார்ட்டில் ஒரு பெரிய சாப்டர் இருக்குது. அட்வான்ஸ் வச்சு இதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் வந்து ஏப்ரல் மே மாதம் கம்பேரிட்டிவ் பண்ணும்போது 155 5ஆம் தேதி அடிச்சிருக்கான். 5ஆம் தேதி 155 அடிச்சிருக்கான் ஏப்ரலில். 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 215 அடிக்கலாம். இப்போ இதில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஏபிஓ பிசி ஒன்று பாஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? அடுத்தது 8ஆம் தேதிக்கு ஏப்ரல் மாதம் 420 அடித்தான். அடுத்தது 320 9ஆம் தேதி பாஸ் ஆகிருக்கு. 5க்கு அப்புறம் இது 6, அப்புறம் 7 கேப் விட்டு 8ஆம் தேதி எழுதியிருக்கேன். 8க்கு அப்புறம் இது 9, அப்புறம் 2 நாள் கேப்பு 935 அடித்தான். இப்போ அப்படியே பாருங்கள், 11ஆம் தேதிக்கு அப்புறம் நேற்று 12ஆம் தேதி, ஓகேங்களா? 12ஆம் தேதி என்ன அடிச்சிருக்கான்? 939. இப்போ இதில் 2 நம்பர் பாஸ் ஆகுது, இதில் 2 நம்பர் பாஸ் ஆகுது. ஸோ இப்போ 420க்கு 320 அதே தான். 2 நாள் கேப்பு. இப்போ 15க்கு வெளியில் 5, 20க்கு வெளியில் 20, அதே பார்த்தா 39க்கு 39. அப்போ கான்செப்ட் வரனா இன்னொரு ஆட்டம் ஆனா 974க்கு 5ஆம் தேதி ஏதாவது 2 நம்பர் ஆல் போர்டு 97, ஆல் போர்டு 74 வரத்துக்கு சான்ஸ் இருந்தால் பயன்படுத்துங்க. இது அட்வான்ஸாக சொல்கிறேன். இது 5ஆம் தேதிக்கான கணக்கு. இன்றைக்கி தேதி 13 தானே. சரி, 13க்கான கணக்கு பார்ப்போம். ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங்ஸ் பார்ப்போம் என்ன ஆப்ஷன்னு. பி போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். ஏ போர்டு, சி போர்டு, பிசி. சி போர்டில் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 5 சென்டர் பண்ணி 5 5 2 0 5 5 2 0 அப்படி ஆடிருந்தான். அப்போ இது 5 சென்டர் பண்ணி 5 9 0 5 9 0 சி போர்டு 0 அப்படின்னு ஒரு வாய்ப்பாகவும். அடுத்த கெஸ்ஸிங்கு அதே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துலையும் மே மாதத்துலையும் ஒரு கம்பேரிசன் பண்ணிங்கன்னா எப்படி அடிப்பான்னு பாருங்கள், அதனோட கம்பேரிசன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்து பி போர்டுக்கான கெஸ்ஸிங் சொல்கிறேன். பி போர்டில் இந்த 2 XYZ போடுது, இந்த 2க்கு உள்ள பி போர்டில் 2 அடுத்த நாள் மேட்ச் ஆகலை, இந்த 2 திரும்ப இழுத்து விட்டான். இப்போ இந்த 3க்கு இந்த 3 அடுத்த நாள் மேட்ச் ஆகலை, அப்படி இந்த 2 இழுத்து விட்டான், 3 இழுத்து விட்டான். இப்போ இந்த 0க்கு இங்கே 5 அல்லது 0வா? ஸோ அப்போ 5 அல்லது 0வா பி போர்டுக்கான சான்ஸு வருமா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள், ஓகேங்களா? அடுத்தது ஏ போர்டோட கெஸ்ஸிங். ஏ போர்டோட கெஸ்ஸிங் பார்க்கும்போது வீக் சார்ட்டில் அமையுது. ஸோ அந்த வீக் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 423க்கு 423 3ங்கிற ஒரு ஆப்ஷன் உட்காருமா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அல்லது 4ங்கிற ஒரு நம்பர் உட்காருமா அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். 4 ஏன் உட்காருது, 3 ஏன் உட்காருதுன்னு சொன்னால் 3 இந்த கான்செப்டில் உட்காருது, 4 ஏன் உட்காருதோ அதையும் கான்செப்ட் சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி சி போர்டில் ஒரு 2 அப்படிங்கிற நம்பர் உட்காருமா அப்படின்னு கவனிச்சு பாருங்கள். 2 ஏன் வந்துச்சுன்னா இந்த 4 பார்த்தீங்கன்னா இந்த 4ஐயும் பார்த்துங்க. 4 1 2
4 1 2. ஸோ அப்போ 2ங்கிற ஒரு வாய்ப்பு வருமா அப்படிங்கிறத கொஞ்சம் பேசிக்காக யோசிச்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கி கான்செப்ட் ரொம்ப பெருசாக எடுத்துருப்போம், வேறு வழியே இல்லை, அப்படி தான் கான்செப்ட் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? சரி, இந்த மந்த் சார்ட்டில் இன்னொன்று சென்டர் போர்டில் 7 அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அது எப்படி வரும்னா, இது ஒரு கிராஸில் பெருசாக வருங்க. அதாவது பி போர்டில் 7 7 2 7 திரும்ப ஒரு 7, அதெல்லாம் பி போர்டு கிராஸ் மந்த்து ரொம்ப பெருசாக போனால ஸோ பி போர்டில் 7 அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அடுத்தது ஏ போர்டில் 4 ஏன் வந்துச்சு அப்படிங்கன்னா, இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 168, இதில் 245, இதில் 330. ஃபஸ்ட்டு ஏ போர்டு 1 2 3, ஸோ 4ங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதில் பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்கான்னு கவனித்து பாருங்கள், இருந்தால் எடுத்துக்கங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு போட்டுட்டு இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? இவ்வளோ தூரம் இருக்கிறது வாய்ப்பை எடுத்து சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லைனா விட்டுருங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஓகேங்களா? ஓகே வேர்ஸ், இருக்கிற கெஸ்ஸிங்கில் இருக்கிற எல்லா இடத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட்டு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்து கழிச்சிக்கிங்க. அட்வான்ஸ் கெஸ்ஸிங் 5ஆம் தேதி என்னன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து 2D எப்படி ஆடலான்னு பார்த்தீங்கன்னா 35 30 37 32 45 40 47 42 அப்படிங்கிற கெஸ்ஸிங்கும் 50 52 00 70 இப்படிங்கிற கெஸ்ஸிங்கும் ஆட. 3Dக்கான கெஸ்ஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படின்னா 3 4 5 5 3 4 0 0. ஓகேங்களா? சி போர்டில் 0வா 2 ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டாக இடத்துல 0 அடுத்து அடிங்க. அடுத்தது 3 5, அடுத்த வாய்ப்பு 7 7. ஸோ சி போர்டில் 2 கொடுத்துட்டேன், சி போர்டில் மிச்சம் 0 இருக்குது, கவனிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இது வந்து கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே வேர்ஸ், அடுத்து வந்து நம்ம டியரோட கெஸ்ஸிங் வைப்போம். டியரோட கெஸ்ஸிங் ஓரளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வாய்ப்பாகவே போயிருக்கு. நேற்று நல்லா கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதேமாதிரி மந்தமாக தான் இருந்துச்சு ஆட்டத்தை முறாமே. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸில் 2 ஷோக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஓகேங்களா, கவனிச்சு அடிங்க. ஸோ இன்றைக்கி 2D வந்து 1 PM ஷோவில் ஏ போர்டில் 9 2, பி போர்டில் 9 1, சி போர்டில் 6 2 1. ஸோ அப்போ 2D 99 91 96 29 21 26. 3Dக்கான கெஸ்ஸிங் 996 296 911 211 911 211. ஓகேங்களா? 996 996. ஓகேங்களா? அடுத்து 916 216. ஓகேங்களா? இப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எடுத்திருக்கேன். அடுத்து இந்த 6 PM சொல்ல 2D எப்படி எடுக்கணும்னு பார்த்தோன்னா 48 43 46 58 53 56. 3Dக்கான கெஸ்ஸிங்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 5 8 8 4 5 3 3 8 8 8 8. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து 48 3 6 58 6 43 6 53 6. அடுத்து 8 PM ஷோவில் பார்த்தீங்கன்னா 2D எப்படி ஆடுறான்னா 6 1 11 6 6 6 7 1 5 1 7 5 6 5 7 5 1. 3Dயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 1 5 1 1 1, அதே 6 1 5 6 6 6 எல்லா போர்டுமே 7. சி போர்டில் 7 அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்திருக்கேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துடுங்க. நல்ல வாய்ப்பு இருந்தால் வெற்றி பெற வாழ்த்துக்கள், வெற்றி நிச்சயம். மற்றும் நாளை ஒரு சிறப்பான விஷயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.